ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தை பற்றி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அரிக்கஞ்சட்டின்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த யூஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதே ஸ்மால் பீஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்குங்க, கூட்டு வைக்கிறதுக்கு, நீங்கள் வந்து ஏதாவது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி பலகாரம்லாம் செய்யலை வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வைக்கிறதுக்குங்க, அந்த மாதிரி மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க, மிரர் ஃபினிஷிங், உங்களுக்கு எக்ஸ்பர்ட் குவாலிட்டிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸ் இது வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கொத்து மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஃபுல்லாகவே கொத்து வந்துடுங்க கீழேருந்து மேலே வரைக்கும். அதனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குங்க. பலகாரம் செய்கிற கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. குழம்பு வைக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலாங்க, எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுங்க. இதே பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறியெல்லாம் போட்டு நீங்கள் வந்து குழம்பு கூட வைக்கலாங்க. அதில் எல்லாமே மிரர் ஃபினிஷிங்க, எக்ஸ்பர்ட் குவாலிட்டி. கொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இதெல்லாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க, செட் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ மீன் கூட போட்டு நீங்கள் குழம்பு வைக்கலாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பை.